ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட் பிளானிங்கில் நமக்கு இப்போ நடக்கிற இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கும் நமக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது, நம்ம என்ன மாதிரியெல்லாம் அஃபெக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்ச் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ் யூஷுவல் நான் 25,000க்கு பட்ஜெட் போட்டிருக்கேன். 25,000ல் 10% அமௌண்ட்டை நான் மந்தோட ஸ்டார்டிங்லேயே சேவிங்ஸாக எடுத்து வச்சிருவேன். அது என்னோட எப்போவுமே நான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ 10% அப்படிங்கிறது ஒரு 2,500 வருது. ஸோ அதை நான் சேவிங்ஸாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற 22,500 தான் நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். அதில் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு என்னெல்லாம் நான் ஒதுக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டுக்கு 6,000, அதே மாதிரி க்ரோசரி ஐட்டம் ஒரு 2,500 ஒதுக்கியிருக்கேன். மில்க் பார்த்தீங்க அப்படின்னா 1,500 ஒதுக்கியிருக்கேன். மில்க் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ரைஸ்க்கு 1,000 ஒதுக்கியிருக்கேன். சிலிண்டருக்கு 1,000 ஒதுக்கியிருக்கேன். பட் சிலிண்டர் கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இபிக்கு அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு 700 ஒதுக்கியிருக்கேன். மொபைல் ரீசார்ஜுக்காக ஒரு 700 ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி கேபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 200 ஒதுக்கியிருக்கேன். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,200 ஒதுக்கியிருக்கேன். மொத்தமாக இதில் எந்த அளவுக்கு அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,800 மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டுமே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், எதுக்காக சிஸ்டர் நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு 2,200 ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க. சடனாக இப்போ ஒருத்தருக்கு சிக்கானா இன்னொருத்தருக்கும் கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2,200. ஒருவேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அமையலை அப்படின்னா இந்த 2,200 நமக்கு சேவிங்ஸில் போயிடும்ல. சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகும்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே அமௌண்ட் ஒதுக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது வாரம் நான் மொத்தமாக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் நான்வெஜ். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 2,000 ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி நான்வெஜ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,500 ஒதுக்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டுமே நான் ஒரு 3,500 ஒதுக்கியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ். டெய்லி எக்ஸ்பென்சஸில் காய்கறி அண்டு குடிக்கிற தண்ணி இதுக்கு மட்டும்தான் நான் ஒதுக்கியிருக்கேன். இது ஒரு வாரத்துக்கு 800 அப்படின்ற மாதிரி 4 வாரத்துக்கு 3,200 ஒதுக்கியிருக்கேன். பட் இந்த அமௌண்ட் இந்த மாதம் பட்ஜெட் பிளானில் கண்டிப்பாக பத்தவே பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எப்போவும் யூஸ்வலாக போடுற மாதிரி பட்ஜெட் போட்டுட்டேன். இப்போது இதுக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு பேக்கப் பிளான் யோசிச்சு வச்சுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது ஏன் இந்த அமௌண்ட் எனக்கு பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நடந்துட்டுருக்கிற இஸ்ரேல் அண்டு ஈரான் வார்னால் நமக்கு நிறைய அஃபெக்ட் ஆக போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நமக்கு கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் நமக்கு தெரிய தான் போகுது. எங்கேயோ நடந்துட்டுருக்கிற வார்னால் நமக்கு என்ன சிஸ்டர் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரீஸில் தான் நமக்கு நிறைய ஆயில் நிறைய ஆயில் வெல்ஸ் இருக்குது. அங்கேருந்து நமக்கு நிறைய பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி எரிபொருள் இதெல்லாம் நமக்கு அங்கேருந்து தான் கிடைக்குது. இப்போ வார் நடக்கும்போது நிறைய ஆயில் வெல்ஸ் அண்ட் ஆயில் ஷிப்ஸ் இதெல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக ஆயில்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல், டீசல் விலை கண்டிப்பாக கூடும். அப்படி கூடும்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதிகமாகும். இப்போ எங்கேயோ விளையிற வெங்காயமோ தக்காளியோ சிட்டிக்குள்ளே சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் வரவே முடியாது. அப்படி டிரான்ஸ்போர்ட் வரணும் அப்படின்னா நமக்கு பெட்ரோல், டீசல் விலையை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு காய்கறியோட ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக காய்கறி விலையெல்லாம் பயங்கரமாக ஆக போகுது. இங்கே இந்தியாவுக்குள்ளே என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை கண்டிப்பாக கூட போகுது. கோல்டு ரேட் நமக்கு சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே உக்ரைன் அண்டு ரஷ்யா ப்ராப்ளம் அப்போ தான் நமக்கு கோல்டு ரேட் சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அது டிக்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாருக்கு அப்புறம் கண்டிப்பாக கோல்டு ரேட் நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இன்னுமே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது.
இல்லையே சிஸ்டர். இன்னைக்கு 2nd மார்ச். இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிராமுக்கு ரூ. 115 குறைஞ்சு தானே இருக்கு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது தப்பு. ஏன்னா 27th February ஈரான், இஸ்ரேல்ல வார் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,19,200 இருந்தது. 8 கிராம் அதாவது 1 சவரன் கோல்டோட ரேட்டு. அதுவே நீங்க வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரே நாள்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ரூ. 1,24,400 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு ரூ. 5,200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்ட் ரேட் வந்து இனிமே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். எப்போ நமக்கு வார் வந்துட்டு முடியுதோ அது வரைக்கும் கோல்ட் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நீங்க கோல்டு வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வார் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த வார பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு சின்ன பாதிப்பையாவது ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதம் என்னோட பட்ஜெட் பிளான்ல எந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் வரப்போகுது, அதை நான் வந்துட்டு எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த மந்தோட எண்டில் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் அதாவது February மந்தோட பட்ஜெட் பிளான்ல எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.